வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கிளினிக்கல் இன்சோம்னியா அப்படின்றத பற்றி புரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ரொம்ப நாளாக இல்லை ரொம்ப வருஷமாக தூக்கமின்மை பிரச்சனையில் அவஸ்தைப்படுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க போகிறோம். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் நிறைய டிப்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, அதை ஃபாலோவும் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஒரு பெர்மனெண்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடச்சிருக்காது. இந்த முத்ரா செய்யுங்க, இந்த பாயிண்ட்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள், இந்த யோகா செய்யுங்க, அந்த மெடிடேஷன் செய்யுங்க, இது எல்லாமே ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் வேணால் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஆனால் ஒரு பெர்மனெண்ட் சொல்யூஷன் நீங்கள் இயல்பாக ஒரு குழந்தை மாதிரி அழகாக படுத்த உடனே தூக்கம் வர்றது, ஃப்ரெஷ்ஷாக காலையில் எழுறது அப்படின்றது இந்த டிப்ஸ்னால் நடந்திருக்காது. ஸோ உண்மையிலேயே நீங்கள் இந்த கிளினிக்கல் இன்சோம்னியா, நீண்ட நாள் தூக்கமின்மை பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு விரும்புகிறீங்கனாக்கா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். முதல்ல இந்த பிரச்சனை, தூக்கமின்மை பிரச்சனையை சரி செய்யணும் அப்படின்னாக்கா இதனுடைய ரூட் காஸ் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னாக்கா ரூட் காஸ், அதாவது இதுக்கான காரணம் என்ன, நம்மளுக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருக்குதுனாக்கா இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கணும். இதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் இந்த முத்ரா செஞ்சால் தூக்கமின்மை பிரச்சனை சரியாயிடும், இல்லை இந்த பாயிண்ட் ப்ரெஸ் பண்ணால் தூக்கமின்மை பிரச்சனை சரியாயிடும்ன்றதெல்லாம் லாஜிக்கலி இட்ஸ் நாட் ரைட். உங்கள் தூக்கமின்மை பிரச்சனைக்கு என்ன காரணம்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது. ஒருத்தருக்கு தூக்கமின்மை பிரச்சனைக்கு வேறு காரணம் இருக்கும், இன்னொருத்தருக்கு வேறு காரணம் இருக்கும். ஸோ அந்த காரணத்தை முதல்ல கண்டுபிடிக்கிறது தான் உங்களுடைய இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரத்துக்கான முதல் வேலை. ரெண்டாவது, தூக்கமின்மை பிரச்சனையை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம், உங்களால் தூங்க முடியாது. அதாவது உங்களால் தூக்கத்தை வர வைக்க முடியாது. இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஏன்னா தூக்கம்ன்றது ஒரு பேசிவான ப்ராசஸ். உங்களால் டைரெக்டாக தூக்கத்தை வர வைக்க முடியாது. இன்னொரு விஷயம், ஆனால் உங்களால் தூக்கத்தை தடுக்க முடியும், தூக்கம் வர்றதை தடுக்க முடியும். இன்னொரு முறை நல்லா புரிஞ்சுக்குங்க. தூக்கத்தை உங்களால் வர வைக்க முடியாது, ஆனால் தூக்கத்தை உங்களால் தடுக்க முடியும். தூக்கம் தானாக தான் வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போது தூக்கத்தை வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. இதே ஒரு ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸாக மாறி போகுது. ஸோ தயவு செய்து தூக்கத்தை வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. நீங்கள் தூக்கத்தை வர விடாமல் தடுக்கிறதுக்கான முயற்சியை முதல்ல நிறுத்துங்க. அது பண்ணாவே போதும், இந்த பிரச்சனை சரியாயிடும். ஸோ தூக்கத்தை உங்களால் வர வைக்க முடியாது, அதை கட்டாயப்படுத்தாதீங்க. இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். இதுக்கப்புறமா நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, தூக்கமின்மை அப்படின்றது உங்களுடைய உண்மையான பிரச்சனை இல்லை. உண்மையான பிரச்சனை வேறு ஏதோ இருக்குது, அதை தீர்க்கணும். அது பிரச்சனை பார்த்திங்கன்னா சிலருக்கு கவலைப்படுறது ஒரு பிரச்சனையாக, கவலைப்படுறதுனால தூக்கம் வராமல் இருக்கலாம். இல்லை சிலர் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கணும், ஒவ்வொரு வேலையும் ரொம்ப பெர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்றதுனால பெர்ஃபெக்ஷனிசமாக இருப்பாங்க, அதை பற்றியே யோசனை பண்ணினே இருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கலாம். இல்லை வேறு ஏதாவது நோயினால் கூட சிலருக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கலாம். இல்லை சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப பேராசைப்படுறவங்களாக இருப்பாங்க, அந்த பேராசைனால் கூட தூக்கம் இல்லாமல் இருக்கலாம். இல்லை ரொம்ப திங்கிங் பண்ணுறது, ஓசிடி பிரச்சனைனால தூக்கமின்மை இருக்கலாம், இல்லைனா ஏடிஹெச் அப்படின்ற பிரச்சனைனால. ஸோ உங்களுடைய பிரச்சனை என்ன, இல்லை உங்களுடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைலே சரியில்லை, ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, டென்ஷனு, ஸ்ட்ரெஸ்ஸு, அதனால் தூக்கம். ஸோ உங்களுடைய தூக்கமின்மை பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிட்டு அதை ரூல் அவுட் பண்ணணும். உண்மையான பிரச்சனை தூக்கமின்மை இல்லை, உண்மையான பிரச்சனை வேறு ஏதோ. ஸோ அந்த வேறு பிரச்சனை என்ன, அதை சால்வ் பண்ணிங்கன்னா தூக்கமின்மை பிரச்சனை தானாக சரியாயிடும். டைரெக்டாக தூக்கமின்மை பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அடுத்தது, இது நைட்டில் வர பிரச்சனை இல்லை, இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். தூக்கமின்மை பிரச்சனை நைட்டில் தான் வருது, ஐயோ நைட்டு தூக்கம் வரலன்னா என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏன்னாக்கா இது நைட்டில் வர பிரச்சனை இல்லை, இது காலையிலே ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த பிரச்சனை உங்களுடைய வாழ்வியல் காலையிலே ஸ்டார்ட் ஆகிடுது. உங்களுடைய மைண்ட் எப்படி ப்ரோக்ராம் ஆகிட்டு இருக்குது அப்படின்றது எல்லாமே இதை டிபெண்ட் பண்ணுது. அதனால் நீங்கள் தூக்கமின்மை பிரச்சனையை வெறும் நைட்டில் வர பிரச்சனை அப்படின்னு நினச்சிங்கனாக்காலும் தவறு. இது காலையிலே ஸ்டார்ட் ஆகிடுது. நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்க, எப்படி உங்கள் லைஃப் ஸ்டைலில் லீட் பண்ணுறீங்க, இது எல்லாமே அதை டிபெண்ட் பண்ணணும். சரி, கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறது, உங்களுக்கு எத்தனை வருஷம் பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் எவ்வளோ வருஷமாக மாத்திரை சாப்பிட்னு இருக்கிறீங்க, இப்போ அந்த மாத்திரை வேலை செய்யலை, நான் 10 வருஷமாக 15 வருஷமாக தூக்கமின்மை பிரச்சனையில் அவஸ்தைப்படுறேன் அப்படின்னாக்கால உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னாக்கா, எவ்வளோ பழைய பிரச்சனை இருந்தாலும் இதை தீர்க்கலாம்.
பல வருட தூக்கமின்மை பிரச்சனையும் சரி பண்ணலாம். ரூட் காஸை ஒழுங்காக பிடிச்சிக்கிட்டு அதுக்கான தீர்வை நோக்கி நம்ம போனோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் வழிகாட்டுறோம். நீங்களும் பல வருஷமாக தூக்கமின்மை பிரச்சனையால் அவஸ்தைப்படுறீங்களா? கீழே நம்பர் கொடுத்துருக்குறோம். நாங்கள் ஃப்ரீயாகவே கவுன்சிலிங் கொடுக்குறோம். உங்கள் பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறைகள் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.